வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே பிடித்தா வெனிலா ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப ஈஸியாகவே வீட்டிலையே பண்ணிடலாம். நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை. ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா போதும். 3 பொருளை வச்சு ரொம்ப அருமையான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். வாங்க இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். நமக்கு பால் நல்லா கொதித்து சுண்டை காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. பால் கொதி வந்துச்சுன்னா போதும். நமக்கு பாருங்கள், பால் கொதி வர போகுது. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இது பத்தலை நினச்சாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதுவே ஸ்வீட் நிறையா தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை நம்ம சிம் பண்ணிடலாம். நமக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பால் கொதிக்கட்டும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் பாலில் சேர்த்து. அதை இதில் சேர்த்துட்டு நம்ம உடனே விட்டுடக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே மாவு கட்டி தட்டின மாதிரி ஆகும். அதனால் நம்ம கை விடாமல் நல்லா ஒரு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம இது மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கை விட்டுட்டோம்னா கட்டி தட்டிடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ இதனால் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நமக்கு ஆறின பிறகு இப்படி தான் இருக்கும். நமக்கு ரொம்ப திக்காகாது. இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நமக்கு அங்கங்கே கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் பால் ஆடையெல்லாம். நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதனால் இதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுனால நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஐஸ்கிரீமில். இப்போ நம்ம மிக்சி கப்பை மூடிட்டு நல்லா நம்ம மிக்சியை பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நமக்கு அந்த நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பீட் பண்ணி எடுத்தோம்னாக்கா இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். நம்ம 3 மணி நேரம் வச்சுட்டு திருப்பி எடுத்துடணும். எடுத்து மறுபடியும் நம்ம அந்த மாதிரி ஒரு தடவை பீட் பண்ணணும். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஆகட்டும். பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசரில் வச்சுருந்து பாருங்கள் எப்படி நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம இப்போ இதை திரும்ப ஒரு தடவை நம்ம அந்த மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2-3 தடவை கூட செய்யலாம். நான் 2 டைம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நல்லா நமக்கு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு ஐஸ்கிரீம். நம்ம கடைகளில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் க்ரீமியாக. இப்போ திரும்ப நம்ம இதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம திருப்பி அதே பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு நம்ம ஓவர் நைட் இல்லை மினிமம் 8 மணி நேரம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிட்டு வரும் ஐஸ்கிரீம். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் இல்லை நான் நைட்டில் பண்ணியிருக்கிறதால நான் ஓவர் நைட் நான் ஃப்ரீசர்லேயே வச்சிட போகிறேன். இதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நைட்டு செஞ்சு வச்சுருந்தேன். நல்லா செட் ஆகி வந்துருச்சு ஐஸ்கிரீம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கடைகளில் எப்படி வாங்குகிறோமோ அதே ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லை. அதனால நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன் கரண்டி தான் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வருதுன்ட்டு ஐஸ்கிரீம் நமக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப அருமையான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா போதும். நம்ம வீட்டிலையே ரொம்ப அருமையாக பண்ணிடலாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.